தரமே உணவாய் என்றும் அபூர்வா. குமுதம் பக்தி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். இன்னைக்கு உங்களோட ஆற்றலையும் புத்திர்பலம், தைரியம், மன நம்பிக்கையும் அள்ளி அள்ளி தரும் கலியுகத்தில் இருக்கும் அற்புத தெய்வமாம் ராமதூதர் ஆஞ்சநேயர் அவருடைய ஹனுமன் ஜெயந்தி என்று நம்முடைய தமிழகத்துல ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படும் அந்த அற்புதத்தை பற்றி பேச இருக்கின்றேன். 2024 இந்த வருடமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு நமக்கு டிசம்பர் 30 ஹனுமன் ஜெயந்தியோட தான் நிறைவு பெறுகின்றது. இந்த அனுமன் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் நமக்காக இருக்கும் தெய்வம். ஏன் வைகுண்ட பதவி கிடைக்கும் பொழுது கூட ராமபிரான் கிட்ட சொல்லிடுறார், இறைவா நீங்க வைகுண்டம் வந்தா ஸ்ரீமன் நாராயணராக இருப்பீர்கள். ஆனா நீங்க இந்த பூமியில, இந்த உலகத்துல, குறிப்பா பாரத தேசத்துல மட்டும்தான் ராமராக இருப்பீர்கள். எங்கெங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கங்கெல்லாம் நான் இருந்து சேவை செய்ய போகின்றேன் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ராமநாமம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் அந்த 2 எழுத்து நமக்கு வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா காசி மகாஷேத்திரத்துல கூட ராமன்ற அக்ஷரத்தை காசி விஸ்வநாதரே அங்கு மறைந்த உயிர்கள் அந்த ஆன்மாவின் காதுகளில் சொல்லுவார். அதுதான் நம்முடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ரொம்ப அழகா ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே அப்படின்றத சொல்றாங்க. அதாவது 3 முறை ராமன்னு சொன்னா நமக்கு அத பல முறை சொன்ன பலன் கிடைக்கும். ஏன் ராமநாமத்தை பற்றி சொல்கின்றேன் என்றால், ஆஞ்சநேயான்னு சொன்னா வருவாராம், ராமான்னு சொன்னா இன்னும் வேகமா வந்துருவார். அப்ப அனுமனை நம்மிடம் சேர்க்க வைப்பது இந்த ராமநாமம் தானே. சரி, அனுமனுக்கு ஆஞ்சநேயன் என்ற பெயர் எதனால? அஞ்சனையின் குழந்தை ஆஞ்சநேயன். மாருதின்னு பேர். ஏன்? மாருதம்னா வாயு, காற்று, காற்றின் மைந்தன் என்பதால் மாருதின்னு பேர். அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே பெரிய விஷயத்த நடக்கும். எண்ணியதில் நல்ல உயர்வான சிந்தனை வேண்டும். உயர்வானதை தான் நம்ம எண்ணணும் அப்படின்றத வள்ளுவர், பாரதி நிறைய பேர் சொல்லியாச்சு. அப்ப அந்த குழந்தைக்கு பழம் சாப்பிடணும்னு இருக்கும் பொழுது சூரிய பழமா தெரியுது. இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அந்த குழந்தை பறந்து போய் சூரியனை அப்படியே சாப்பிடலான்னு வரும் பொழுது இந்திரன் முதலான தேவர்கள் இந்த குழந்தையின் வீரம் பலம் புரிந்து சூரியனை காப்பாற்றுவதற்காக இந்திரன் அந்த குழந்தை அனுமனை தாக்கினார். அப்படி தாக்கியதால் இந்த இடம் கொஞ்சம் பெருசாச்சு. அதனால அனுமன்னு பேர். இதுல சூரியனுக்கும் ஒரு நன்மை நடந்தது. என்ன தெரியுமா? அப்ப சோலார் எக்லிப்ஸ்னு சொன்னா இந்த காலத்து குழந்தைகளுக்கெல்லாம் புரியும். சூரிய கிரகணம். பாம்பு ராகுவானவர் சூரியனை பிடிக்க வரும் பொழுது அந்த ராகு வருவதற்கு முன்பு சூரியனை உண்ண வந்தார் அனுமன். அப்ப சில காலம் ராகுவின் தாக்கம் சூரியனுக்கு குறைஞ்சுதான். அதனாலதான் அனுமனை வணங்கினால் நம்ம கண்ணெதிர்க்க தெரியற சூரிய கடவுளுக்கே ராகுவின் தாக்கம் குறைஞ்சதுன்னா நமக்கு குறையாதா? இன்னும் சொல்ல போனா ராகுவிற்கான தானியம் உளுந்து. அதனாலதான் உளுந்தை வைத்து அதில் கொஞ்சம் மிளக சேர்த்து அனுமனுக்கு வடைமாலை சாற்றுகின்றோம். எதனால? வடைமாலை உளுந்து பொதுவா ராகுக்கு தானே வைப்போம். ஆனா அனுமனுக்கு வைத்தால் ராகுவின் எந்த ஒரு உபாதையிலிருந்தும் நாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். எதுவுமே நீங்க அது குறைக்கலாம் அல்லது தாங்கும் சக்தி கொடுப்பார்கள். அதுதான் நிதர்சனம். அப்ப அனுமனை வணங்கினால் நமக்கு நவகிரக தோஷங்கள் குறையும். சனி பகவான் அவரும் நிறைய விஷயத்துக்கு அனுமனை நமக்கு அனுகூலம் செய்வார். மலையே தூக்கின்னு வந்தார். அவருடைய சமயோஜித புத்தியை யோசிக்கணும். இப்ப அனுமன்னு சொல்லும் பொழுது அவருடைய பராக்கிரமம். குழந்தைக்கு அடிபட்டெடுத்து அனுமன்னு பெயர் வந்தாச்சு. கோவம் இப்ப வாயுவுக்கு. என் குழந்தைய எல்லா தெய்வர்களும் சேர்ந்து
தண்டனை பண்ணிட்டீங்களா, அது குழந்தை தானே, பழம்னு தானே வந்தது. அதனால வாயு தன்னுடைய காற்றை தரமாட்டேன்னு நிறுத்திட்டார். நம்ம யார் மேலேயாவது கோவப்பட்டு அதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம். ஒரு நாள் சூரியனோ காற்றோ நமக்கு நான் உங்களுக்கு பண்ண மாட்டேன், நீங்க இயற்கையை ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைச்சிட்டா நம்ம கதி. கருணை, இயற்கைனா கருணை. ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் இருக்கு, அதை நம்ம இயற்கையை ரொம்ப சீரழித்ததனுடைய விளைவு. ஆனாலும் இயற்கைக்கு இன்னும் கருணை இருக்கிறது, இன்னும் நேரம் கொடுக்கிறது. காற்று இல்லாததால் யாருக்கும் வாழ முடியவில்லை. அப்ப தேவாதி தேவர்களும் அனுமனுக்கு பல வரங்களை கொடுக்கிறார்கள். அப்ப கொஞ்சம் மாருதியானவர் கோபத்தை குறைத்து வருகின்றார். அப்ப அனுமன் சொல்றார், அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமா சூரியன், அவரை போய் பழம்னு சாப்பிட போயிட்டேன்ப்பா. அவருக்கு எவ்வளவு ஞானம் இருந்தா இத்தனை பேரும் என்ன அவர் காப்பாற்றணும்னு என்ன தாக்கினாங்க. அப்பா அந்த சூரியன் கிட்டேயே போய் நான் படிக்கட்டுமா? அனுமனுடைய குரு சூரியன். சூரியன் அப்படியே சுத்தின்ண்டே இருப்பாராம் அவருடைய ரதத்துல. இந்த குழந்தை போயிட்டு இதுவும் சுத்தின்ண்டே போய் கத்துக்குமா. அப்படி சூரியனிடமிருந்து அனுமன் கல்வி கற்றார். புகழுக்கு சூரியன் வேணும். நீங்க ஏதாவது துறையில புகழ் அடையணுமா, அதுக்கு சூரியனுடைய அருள் வேண்டும். சூரியன் உங்க கிரகத்துல கொஞ்சம் பவர் இல்லாம இருக்காரா, சூரியனால அனுகூலம் இல்லையா, அதற்கும் அனுமன் வழிபாடு என்பது நமக்கு துணை புரியும். சரி, இப்ப அனுமன் ராமாயணத்துக்கு வரலாம். ராமாயணத்துல பல காண்டங்கள் இருந்தாலும் சுந்தர காண்டம் போற்றுதலுக்கு உரியது. ஏன்? சாக்ஷாத் பெருமாளே ரொம்ப மன வருத்தத்துல இருந்தாராம், சீத்தை எங்க அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல அவர் மனிதராக இருக்கின்றார், மனித உணர்வோட தான் இருப்பார். அங்க சீதை இனிமே ராமர் வருவாரா மாட்டாரா தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல, நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சாரான்னு தெரியல. உயிர் வேண்டான்னு தன்னுடைய நீண்ட கூடலால் அப்படியே சீதை தன்னையே மாய்த்து கொள்ள துணிந்தாளாம். யாரு? சாக்ஷாத் மகாலட்சுமி. அப்ப அனுமன் போய் சீதைக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். முதல்ல போய் நான் தான் ராமருடைய தூதன்னு சொன்னா சீதை நம்ப மாட்டா, நீ எதுவும் ராவண தூதனும் சந்தேகப்படுவான். அதனால சமயோஜித புத்தியில, அதுவும் தற்கொலை ஒருத்தர் பண்ணும்பொழுது பண்ணாதன்னா பண்ணிப்பேன்னு அவங்க சொல்லுவாங்க. அவ தன்னையே மாய்த்து கொள்ள இருக்கும் பொழுது என்ன ஒரு அறிவு பாருங்க. அனுமன் போய் நீங்க எதுவுமே பண்ணிக்காதீங்கம்மா அப்படிலாம் சொல்லலை. பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு அயோத்தின்னு ஒரு ஊர் இருந்தது, அங்க தசரதன் ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு 4 பிள்ளைங்க, அவங்க தான் ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னன், அவருடைய மனைவிகள் கோசலை கைகேயி. அப்படியே சொல்லும் பொழுது இவ அப்படியே அவளுடைய கவனத்தை திருப்பினார். அவ உயிரை மாய்த்து கொள்ளும் தருணம், யார் இது நம்ம வீட்டு கதையை சொல்றாங்க அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே, அம்மா நான் தான் ராமதூதன். இப்படி ஒருத்தருடைய மனசை மாத்திர விதம் யாருக்கு தெரியும்னா அனுமனுக்கு தெரியும். சஞ்சலத்தோட இருக்கார் ராமர். சீதையை பார்த்தாச்சு, சீதைக்கு நம்பிக்கை கொடுத்துட்டார். ராமர் கிட்ட வரார், சீதையை கண்டேன்னு சொல்லிருக்கலாம். ஆனா சீதையைன்ற வார்த்தை சொல்லிட்டதுக்கு அப்புறம் சீதையை காணவில்லை, சீதையை கண்டுபிடிக்கவில்லை, இப்படி ஏதாவது சொல்லிட்டா அந்த நொடி கூட ராமருக்கு மன சஞ்சலம் இருக்கக்கூடாதுன்னு கண்டேன்ற வார்த்தையை சொல்லிட்டார். யாரை பார்க்க போனாங்களோ அவங்கள தானே பார்த்திருப்பார். கண்டேன் சீதையை சொன்னாராம். அப்படி சாக்ஷாத் இறைவன் இறைவி ராமர் சீதையின் மன சஞ்சலத்தை தீர்த்தவர் ஹனுமன். நம்முடைய மனத்துயரையும் தீர்க்கும் ஆற்றல் உண்டு. பொதுவா நான் என்ன சொல்வேன்னா, இந்த பாடல் படிங்க இதெல்லாம் சொல்லுவேன். இப்போ சொல்றேன், 5லே 1 பெற்றான்னு 5 பூதங்களையும் வைத்து, பஞ்சபூதங்களையும் வைத்து கம்பராமாயணத்துல அனுமனை போற்றும் பாடல் உண்டு, அதை பாடலாம். இல்லையா ஹிந்தியில ஹனுமன் சாலிசான்னு துளசிராமரால் பாடப்பட்டது, அதையும் பாடலாம். அது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது. இல்லையே எங்களுக்கு வேற மொழிகள் வராது, இல்லை நீங்க போட்டுடுங்க யூடியூப்ல கேட்டுக்கோங்க, அவ்வளவு ஆற்றல் கொடுப்பது இந்த ஹனுமன் சாலிசா. இல்லைங்க எனக்கு ரொம்ப பாட்டெல்லாம் சொல்ல வராது, ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, அனுமன் வழிபாட்டுல சுந்தரகாண்டம்ன்ற புத்தகத்துல இருக்கிற அந்த பகுதி, சுந்தரகாண்டம்னே விற்பாங்க, தமிழோ சமஸ்கிருதமோ, வாங்கி உங்க பையில வச்சுக்கோங்க, அதுவே பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். ஒரு புத்தகம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் தீருமானா தீரும். அதற்கு எங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரே சாட்சி. அவங்க பிரச்சனையும் பொழுது வெறும் அந்த சுந்தர காண்டத்தை வாங்கி கையிலேயே வச்சுப்பாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் பர்ஸ் எடுத்துன்னு போற மாதிரி அந்த சுந்தர காண்டத்தை தூக்கிட்டு போவாங்க. பெருசா தூக்குறது என்ன, கிலோ கணக்குலயா இருக்கும்போது தான் ஒரு புத்தகம். ஆனா அதுக்கான மெனக்கெடல். அந்த புத்தகம் இவ்வளோ தடிதான் இருக்கும், மிஞ்சி போனால் 300 கிராம் இருக்கும், அதை தூக்கிண்டே போவாங்க. சுந்தர காண்டம் கையில் இருந்தாலே அத்தனை ஆட்டம்.
குறிப்பா கர்ப்பிணி பெண்கள் அந்த பிரசவம் நல்லா நடக்கணும், குழந்தைகள் ரொம்ப ஆற்றலோட, அறிவாற்றல் உடலாற்றல், ரொம்ப அறிவா இருக்கிற குழந்தைகளுக்கு கூட அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுதே அந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு. அப்ப நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளும் வேணும், அறிவான குழந்தைகளும் வேண்டும். அதற்கும் வேறு எதுவும் தேவை அல்ல, நம்முடைய சுந்தர காண்டத்தை அவர்கள் கருவுற்று இருக்கும் காலத்தில் கேட்க வேண்டும். ஏன்? மனமாற்றத்தை கொடுக்கும் ஆற்றல் உடைய அந்த சுந்தர காண்டம். ஏன் சுந்தர காண்டம்? இந்த அந்த சமயத்துல தான் 2 பேர் மனசுக்குமே நம்பிக்கை கொடுக்கிறார். யாரு? அதுவும் எப்படி? தன்னையே மாய்த்து கொள்ளலாம்னு இருந்த சாக்ஷாத் லக்ஷ்மி தேவிக்கே நம்பிக்கை கொடுக்கிறார். நமக்கே காசு இல்லைன்னா நம்பிக்கை போயிடும், லக்ஷ்மின்றத காசு வந்தாதான் நமக்கு நம்பிக்கை வரும். ஆனா அந்த லக்ஷ்மிக்கே நம்பிக்கை போன ஒரு நம்பிக்கை கொடுத்தாருன்னா அதுதான் ஹனுமன். அதனால இந்த பகுதிக்கு அனுமன் பேரை தான்ப்பா வைக்கணும். ஏன்னா அயோத்தியில நடந்ததுக்கெல்லாம் அயோத்தியா காண்டம், ராமர் சின்ன வயசுல இருந்ததை பத்தி பெருசா பேசல, ஆனா அவருடைய வளர்ப்பெல்லாம் வந்தது பாலகாண்டம். கிஷ்கிந்தான்ற காட்டுல நடந்தது கிஷ்கிந்தா காண்டம். இப்படி எந்தெந்த இடத்துல நடக்குதோ அந்தந்த இடத்து பேரை தான் வால்மீகி வச்சார். இப்ப அனுமனால் நடந்த இந்த விஷயம், இப்ப இது ஒண்ணுத்துக்கு மட்டும் ஹனுமன் காண்டம் இல்ல ஆஞ்சநேய காண்டம் இப்படி அனுமன் பெயரை வைத்து வைக்கணும்ன்ற உடனே ஒரே தன்னடக்கமா அனுமனுக்கு வால்மீகி கிட்ட போய் கெஞ்சுறார். இது என்னுடைய தலைவன் ராமனை பற்றிய ஒரு அற்புத காவியம், இதுல என் பேரை ஒரு காண்டத்துக்கு வைக்கிறது அவ்வளவா நல்லா இருக்கா, தயவு செஞ்சு என் பேரை வச்சிடாது, நீ தானேப்பா எல்லாம் பண்ண. வால்மீகி சொல்ற, இல்ல இல்ல ப்ளீஸ் என் பேரை வச்சிடாது. என்ன தன்னடக்கம் பாருங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறோம், உங்களை சொல்லலை. சின்னதா கோயிலுக்கு எதா பண்ணாலே அந்த இடத்துல உபயம்னு என் பேரை எழுதிக்க தோணுது. அப்ப சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம விளம்பரம் தேடுறோம். ஆனா அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்ச அனுமன் என் பேரை போடாதீங்கன்றார். சரின்னு வால்மீகி கேட்கிறார். அப்ப சொல்றாராம் வால்மீகி, எல்லாமே அழகா இருக்கு, நீ வந்த உடனே சீதைக்கு நம்பிக்கை கொடுத்தது அழகா இருக்கு, ராமருக்கு நம்பிக்கை வந்தது அழகா இருக்கு, நீ அங்க இருந்து இங்க இருந்து அங்கன்னு கடலை தாண்டி தாண்டி போன பாரு, அது ரொம்ப அழகா இருக்கு, எல்லாமே அழகா இருக்கு இல்லையா? அதனால அழகுனா சுந்தரம், சுந்தர காண்டம்னு வச்சுக்கோங்க. என்ன வேணாலும் வச்சுக்கோங்கப்பா, நீங்க பெரிய சாமி, ஆனா என் பேரை வைக்காதீங்கன்னு போயிட்டார். சுந்தர காண்டம்னு வச்சாச்சு. அனுமனுக்கு ரொம்ப வெற்றி. அப்பா நம்ம பேரை வைக்கல, எப்படியோ வால்மீகி கிட்ட வைக்கக்கூடாதுன்ட்டு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வரார். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா அஞ்சனையை பார்க்க வரும்பொழுது அவங்க அம்மா சொல்றாங்களாம், குழந்தை இப்படி எவ்வளோ பெரியவங்களா வேணாலும் நம்ம இருக்கலாம், நமக்கு 70 வயசு ஆகட்டுமே, நம்ம அம்மா 91 வயசுல இருந்தா குழந்தை வந்துட்டாளான்னு கேட்பாங்க, குழந்தை வந்துட்டானான்னு கேட்பாங்க. பேரனே இருக்கும், பேத்தியே இருக்கும், ஆனா அம்மான்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்ம குழந்தை தானே. அந்த குழந்தைய பார்த்த உடனே கண்ணா வாடா, ஹனுமனே வாடா அப்படிலாம் கூப்பிடுற மாதிரி அன்னைக்கு அஞ்சனை என்ன செஞ்சாங்களாம், சுந்தரா வா அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏமா சுந்தரான்னு? இல்லை இல்லை, நீ பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் உன்னை சுந்தரா சுந்தரான்னு தான் கூப்பிடுவேன், என் கண்ணுக்கு நீ அழகா தெரிவ, அதனால சுந்தரான்ற பேர் உனக்கு உண்டு. அதுக்கப்புறம் தான் நீ சூரியனை சாப்பிட போன, பழம் நினைச்சு அனுமன் ஆஞ்சநேயன் நிறைய பேர் வந்துடுச்சு. திடீர்னு எனக்கு உன்னை பார்த்தனா என் குழந்தை அந்த நாள் உன்னுடைய ஞாபகம் வந்துடுச்சு கண்ணா, சுந்தரா வான்னு, அதனால உன் பழைய பேரை கூப்பிட்டேன்னு சொன்ன உடனே அனுமனுக்கு வால்மீகியை நினைச்சு பெருமையா இருந்ததான். பத்தியா, என் பேர்ல வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சுந்தர காண்டம்னு வச்சுட்டாரே. அப்படி ஒரு ஆற்றல் மிக்க அனுமன். வெற்றிலை மாலை போடணுங்க, 21 வெத்தலையை கட்டி உள்ள கொஞ்சம் சுண்ணாம்புக்கு பதிலா நம்ம எப்படி சாப்பிடணும் சுண்ணாம்பு, அனுமனுக்கு வெத்தலையை எடுத்து கொஞ்சம் வெண்ணெயை தடவி இப்படி சுருட்டி 21 மாலைகளை வச்சு வீட்டில் இருக்கிற திருவுருவ படத்துக்கு சாத்துங்க அன்னைக்கு ஒரு நாள். இது மாலை, துளசி மாலையும் வைக்கலாம், கூட 21 வெத்தலை மாலை, கொஞ்சம் வெண்ணெயை தடவணும். வெண்ணெய் தடவும் பொழுது என்ன சொல்லணும் தெரியுமா? எப்படி நம்ம சாப்பிட்ற தாம்பூலத்துக்கு சுண்ணாம்பு முக்கியமோ, இந்த வெண்ணெயில கொஞ்சம் இந்த வெத்தலையில வெண்ணெய் தடவுறது முக்கியம். இந்த வெண்ணெய் எப்படி வெயிலில் உருகிடுமோ, தீயில் உருகிடுமோ, அது மாதிரி அனுமனே உன்னுடைய கருணையில் என்னுடைய துன்பங்களும் உருகிடணும் அந்த வெண்ணெய் மாதிரி அப்படின்னு வேண்டி வெற்றிலையால் சுற்றி 21 வெத்தலை மாலையை வச்சு 21 வெத்தலையை வச்சு மாலை போடணும் ஹனுமனுக்கு. ஏன் வெற்றிலை? ராமன் ஜெயம் அப்படின்றத சொல்லணும் இப்ப சீதைக்கு. ஏன்னா சீதை ரொம்ப பரபரப்போட இருக்கா, தெரியும் ராமன் காப்பாற்றி விடுவான், இருந்தாலும் ஒரு படபடப்பு இருக்கும் இல்லையா? ஓடி வருகின்றார் அனுமன். அப்படி மூச்சு வாங்குது, சொல்லணும். திருப்பி அவருக்கு தான் பெருசா பேச பிடிக்காதே, சொல்லில் வல்லவன் அனுமன்.
கிராமர்லாம் அவ்வளோ நல்லா தெரியுமா. ஒரே விஷயம் தான் சொல்லுவார், ஒரு வார்த்தை திருவார்த்தையா இருக்கும். கண்டேன் சீதை, அங்க முடிஞ்சிருச்சு. இங்க வந்தாராம், ஸ்ரீராம ஜெயம், அவ்வளவுதான். அம்மா ராமர் ஜெயிச்சிட்டாரா, அதெல்லாம் இல்லை, ஸ்ரீராம ஜெயம். அப்படியா அப்படின்னு சீதைக்காயிட்டு, அவ ஒரு மகாராணி இல்லையா, ஏதாவது கொடுக்கணும், நல்ல செய்தி சொன்ன ஒரு ஒற்றர்களுக்கோ காவல் புரிபவர்களுக்கோ ராணிலாம் இந்த முத்து மாலை இதெல்லாம் பார்ப்போம்ல, அவ ஒரு ராணி. ஆனா இப்ப சிறைச்சாலை அசோகவனத்துல இருக்கா, சிறையில் அடைப்பட்டு இருக்கிறாள். ஏதாவது கொடுக்கணுமே. அப்ப பக்கத்துல ஒரு இலை இருந்துதான், பறிச்சாலாம். இதுவாவது வச்சுக்கோ, எனக்கு கொடுத்து பழக்கம். ஏன்னா லக்ஷ்மி தானே நமக்கு காசு கொடுக்குறா, அவ தானே செல்வ வளத்தை தருகின்றாள். செல்வத்திருமகளை தீனம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம், செல்வமெல்லாம் தருவாள் நமதொளி திக்கட்டிலும் பரவும். அந்த இலையை கொடுத்தால், வெற்றிக்காக கொடுத்த இலை வெற்றிலை, அதான் இப்ப வெத்தலைன்னு மாறி இருக்கு. அதனால வெண்ணெய் தடவிய வெற்றிலை மாலை மிக சிறப்பு. உளுந்து வடை பண்ணி தோஷங்கள், நவகிரக தோஷங்கள் நீங்க பெற்று அனுமனுக்கு வெண்ணெய் தடவிய வெற்றிலை மாலை சாற்றி துளசியால் அர்ச்சித்து ஹனுமன் சாலிசா ஒரு குறைஞ்சபட்சம் 5 தடவை இன்னைக்கு வீட்டில் போட்டுருங்க. தெரிஞ்சா பாடுங்க, இல்லைன்னா அந்த பாடலை போட்டு விடுங்கள். அழகா கோலமிட்டு திருவுருவ படம் வைத்து முடிஞ்சா பக்கத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் ஒரு 3 பேருக்காவது அன்னதானம் கொடுங்கள். நம்ம மனசையே குரங்குன்றோம், ஆனா குரங்கு வடிவத்தில் ஒரு கடவுள் மனதை அவ்வளவு அடக்கும் ஆற்றல் உடையவராக, புத்திக்கும் உடலுக்கும் ஆற்றலும் பலமும் கொடுக்கக்கூடிய தூதன் தான் நம்முடைய ஹனுமன். அவரை வீட்டுக்கு வர வைக்க இன்னொரு ரகசியம் சொல்லிடுறேன். ஒரு இடத்துல மனை போட்டுடுங்க, அங்க ஒரு துண்டும் போட்டுடுங்க, முன்னாடி ஒரு கொய்யா பழமோ 2 வாழைப்பழத்தையும் வச்சிடுங்க. ராம் ராம் ராம்னு ஒரு 21 தடவை சொல்லுங்க. உங்களுக்கு தெரியாது, அங்க கண்டிப்பா அனுமன் வந்துடுவார், நீங்க போட்ட இருக்கையில அமர்ந்து விடுவார். இன்னைக்கும் ராமாயண சொற்பொழிவு உபன்யாசம் எங்கெல்லாம் நடக்குதோ ஒரு இருக்கை அனுமனுக்குன்னு போட்டு அங்க ஒரு பழத்தை வச்சிருவாங்க. இதுதான் அனுமனை நம் இல்லம் தேடி வரவழைக்கும் மிகப்பெரிய ஒரு எளிமையான வழி. ரகசியத்தை தான் சேனல்ல சொல்ற நம்முடைய குமுதம் பக்தி நேயர்களுக்கு. அதனால இந்த ஆண்டு 30ஆம் தேதி அனுமனுக்காக விரதம் இருப்போம், முடிந்தால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இருப்போம், அனுமனுக்கு பூஜை செய்வோம். வாழ்க்கையில இழந்த நம்பிக்கை இருந்தா என்ன வேணாலும் சாதிக்கலாம் இல்லையா, அப்படி ஒரு தன்னம்பிக்கையை தரும் அனுமனின் அருளை பரிபூரணமாக பெறுவோம். ஸ்ரீராம் ஜெயராம், ஜெய ஜெயராம். நன்றி, வணக்கம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா.